ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் வினி. உங்களுக்காக ஒரு க்யூட் குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நீங்கள் கதை கேட்க தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை டெங்கு நடிச்சிருங்க. வாங்க குட்டீஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊர், அழகான குட்டி ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் ரொம்ப செழுமையான செடிகள்லாம் நிறைய இருந்துச்சான். அப்படி இருந்தும் அந்த ஊரில் ஒரு ஏழ்மை விவசாயி இருந்தானா. அவனுக்கு தோட்டம்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் என்ன பண்ணானா, தினந்தோறும் அவன் தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது, களை நடுறது, விதை போடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்டு இருந்தானா. அப்படி அவன் தினந்தோறும் அவனுடைய நேரத்தை அந்த தோட்டத்திலேயே கழிப்பானா. அப்படி அவன் தினந்தோறும் அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறதை பார்த்து நிறைய குரங்கு கூட்டங்கள் அவன் தோட்டத்துக்கு வந்து பழங்களை சாப்பிட்றதோ விளையாடுறதோ அவன் கூட கொஞ்ச நேரம் கழிக்கிறதுமா குரங்குகள் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குமா. அவன் டெய்லி தண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு அந்த குரங்குகளும் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுமா. இப்படி இருக்கிறச்சே அவனுக்கு திடீர்னு ஒரு அவசர வேலை வந்துருச்சான். அதனால் அவன் வெளியூருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சான். அந்த நேரம் இவனுக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஒரு நாள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றலனாலும் செடிகள்லாம் வாடி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குகளை கூப்பிட்டு வச்சு, எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லி குரங்குங்க கிட்ட உதவி கேட்பானா. அந்த குரங்குகளும் சரின்னு சொல்லுமா. ஆனால் குரங்குகளுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சா. அப்போ குரங்குங்க அவன்கிட்ட கேட்டுச்சான், எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எந்த செடிக்கு கம்மியாக தண்ணி ஊற்றணும்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி குரங்குங்க அவன்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அவன் சொன்னானா, நீங்கள் வேர்கள் பெருசாக இருக்க செடிக்கு நிறைய தண்ணியும், வேர்கள் சின்னதாக இருக்க செடிக்கு கொஞ்சமான தண்ணியும் ஊற்றுங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டானா. அவன் ஊர் பயணம்லாம் முடித்து ரொம்ப வேகமாக அவன் தோட்டத்தை பார்க்குறதுக்காக வேகமாக தோட்டத்தை பார்த்தானா. அவன் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக ஆயிடுச்சான். என்னாச்சுன்னா, அவன் தோட்டத்தில் ஒரு செடி ஒரு மரம் கூட இல்லாமல் இருந்துச்சான். என்ன ஆச்சுன்றது தெரியாமல் அவன் ரொம்ப மனவேதனையோடு அந்த குரங்குகளை கூப்பிட்டு, என்னதான் ஆச்சு என் தோட்டத்துக்கு, ஒரு நாள் தானே உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன், எதுக்காக என் தோட்டத்தில் இருக்க எல்லா செடியுமே பிடுங்கி போட்டு வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட தண்ணி தானே ஊற்ற சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவமாக குரங்குங்க கிட்டே கேட்டிருக்கான். அதுக்கு அந்த குரங்குங்க பதில் சொல்லிச்சான், நீங்கள் தானே சொன்னீங்க எந்த செடியோட வேர் பெருசாக இருக்கோ அந்த செடிக்கு நிறைய தண்ணி ஊற்றணும், எந்த செடியோட வேர் சின்னதாக இருக்கோ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுன்னு. எங்களுக்கு வேர் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியல, அதனால் ஒரு செடியும் நாங்கள் பிடுங்கி பார்த்தோம், அதனால தான் எல்லா செடியும் இப்படி வெளியே இருக்குது அப்படின்னு சொல்லிச்சிங்களாம் குரங்குகள். இதை கேட்ட விவசாயிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சான். அதனால தான் அறிவில்லாத முட்டாளுங்க கிட்டலாம் ஒரு வேலையும் நம்ம ஒப்படைக்கக்கூடாது. அறிவில்லாத முட்டாளுங்க கிட்ட நம்மளுடைய பொறுப்புகளையும் வேலைகளையும் ஒப்படைச்சிட்டு போனால் இந்த மாதிரி தான் தலைக்கீழாக வேலை பார்த்து வைப்பாங்களாம். என்ன குட்டீஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த ஸ்டோரியில் நம்ம திரும்ப பார்க்கலாம். ஓகே, see you, bye bye.